ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EVS டெக் தமிழா சேனல்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்க்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. நம்ம டெய்லி ரெகுலராக வீட்டு யூஸுக்காகவோ இல்லை மற்ற எந்த ஒரு பர்பஸ்க்காகவோ நம்ம செலவழிக்கிற அமௌண்ட்டுக்கு கடையில் ஒரு பில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பில்லை இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுறது மூலிமா நமக்கு சம் கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். அது எப்படி அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க. இது வந்து என்க்ளைம் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் தான் லான்ச் ஆகிருக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பில் கொடுப்பாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் பில். அதுதான், கையில் எழுதின பில் கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 200க்கு பெட்ரோல் அடித்தேன், சரிங்களா. இதுதான் அந்த பெட்ரோலோட பில், நான் அடித்த பில்லு. இதில் பார்த்தீங்கன்னா 200 பெட்ரோல் அடிச்சிருக்கேன், அதுக்கான பில்லு தான் இது. இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி க்ராப் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் ஆட் பில்லுன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு அப்லோட் எக்ஸிஸ்டிங்கில் போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த பில்லை அப்லோட் பண்ணேன். அப்லோடு பண்ணதுக்கு எனக்கு வந்து கிடைச்ச கேஷ்பேக் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு 200 பெட்ரோல் பில்லுக்கு எனக்கு கிடைச்ச கேஷ்பேக் ₹4.23. அடுத்து இன்னொரு வாட்டி பெட்ரோல் அடிக்கும் போது நான் ஆட் பண்ண பில்லு தான் இது. இதுவுமே ₹200க்கான பில்லு தான். இதுக்கும் வந்து ₹4.18 கேஷ்பேக் ஆட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இதில் என்னென்ன பில் ஒர்க் ஆகுதுன்னு தெரியாதனால நான் வந்து சும்மா ஏடிஎம் கார்டு அந்த பில்லெல்லாம் கூட எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏடிஎம்மில் நம்ம அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணது, டெபிட் பண்ணது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வேலைக்கு ஆகலை. மற்றபடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, பெட்ரோல் போடுறது, டீசல் போடுறது, வேறு ஏதாவது இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது, எந்த ஒரு பில்லாக வேணால் இருக்கலாம். ₹100க்கு மேலே இருக்க பில்லை நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஆட் பில் அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு கேஷ்பேக் ஆட் ஆகும். இது வந்து ரேண்டமாக ஒரு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும். இதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நேற்று தான் இதை இன்ஸ்டால் பண்ணேன். எனக்கு வந்து 2 பில் அப்லோட் பண்ணேன். 2 பில்லுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பில்லுக்கு ₹4.23 இன்னொரு பில்லுக்கு ₹4.18 ஆட் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு கீழே வந்து ஒருத்தங்களை ஜாயின் பண்ணி விட்டேன். அவங்க ஏதோ பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கு வந்து எனக்கு ₹56 க்ரெடிட் ஆகிருக்கு. இதில் வந்து பெரிய இன்கம்க்கான சோர்ஸே வந்து நம்மளுடைய ரெஃபரல் தான். நீங்கள் எந்த அளவுக்கு டீமை கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெஃபரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து என் டீமில் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது சர்க்கிள் 1ல் வந்து சுகன்யான்ற ஒரு மெம்பரும் நந்தகுமார்ன்ற ஒரு மெம்பர் இருக்காங்க. சர்க்கிள் 2ல் வந்து வெற்றிவேல் அப்படிங்கிற நபர் இருக்கார். அதாவது இந்த சர்க்கிள் 1ல் யாரோடைய ஒரு டவுன்லைனர் தான் இந்த வெற்றிவேல். அவர் வந்து ஒரு பில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ₹3.74 கேஷ்பேக் கிடச்சிருக்கு. அந்த கேஷ்பேக்லேருந்து எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 56 எனக்கு அவர் மூலிமா ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நமக்கு கீழே வந்து இப்போ இதில் முன்னாடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த மை சர்க்கிளில் வந்து எவ்வளோ 2000 3000 மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. சர்க்கிள் வந்து இதில் வந்து 6 சர்க்கிள் போகும். எனக்கு கீழே அவங்களுக்கு கீழேன்னு சொல்லிட்டு 6 சர்க்கிள் போகும். அந்த 6 சர்க்கிள்லேயும் கிட்டத்தட்ட அவங்க 2000 3000 மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அப்படி வச்சுருக்கும் போது ஒவ்வொரு மினிட்டுக்கும் வந்து பைசா கணக்கில் அமௌண்ட் ஆட் ஆகிக்கிட்டே போகுது. இது ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம செலவு பண்ணுறதுக்கு வச்சு ஒரு கேஷ்பேக் எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வேலெட்டை கொடுத்துட்டு பே அவுட் போயிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ ஏன் காமிக்கல அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட்டான 30 டேஸ் கழித்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வித்ட்ரா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். இப்போது டெய்லி வந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிட்டே இருக்குது. இதில் மினிமம் ₹100 வந்தால் நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா எடுக்கும்போது வந்து 10% சார்ஜ் போகும். இவ்வளோ தான் இதோட சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட வந்து ரெஃபர் கோடை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ரெஃபர் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஃபர் எடுத்துகிட்டு நீங்கள்
இந்த ரெஃபர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப உளறேன்னு நினைக்கிறேன். ரெஃபர் கோட் இருக்குது, நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஃபர் கோட் போடல அப்படின்னா டைரெக்டாக கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. ரெஃபர் கோட் போடுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.